வணக்கம். இது கதையோடு என் உலகம். ஒவ்வொரு கதையும் என் குரலில் ஒரு புதிய உலகமாக பிறக்கிறது. உங்கள் காதுகளுக்காக நான் சொல்லும் என் மனதின் கதைகள். பயணத்தை தொடங்கலாம் வாங்க. அம்மாசிக்கலும் இழுத்து கொண்டிருக்கிறது. போகிற வழியை காணோம். பேத்தி மாசிலாமணி தனக்குள் புலம்பிக் கொள்கிறாள். ஊர்ல போட்டது போட்டபடி வந்து 10 நாளாச்சு. மகள் தெய்வானே சமர்த்து பெண்தான். அப்பனையும் தம்பியையும் கவனித்து கொள்வாள். இருந்தாலும் மாடு கண்ணை வைத்து பால் கறந்து வீடு வீடாய் ஊற்றுவதற்கு வீட்டுக்காரனுக்கு உதவ அவளால் முடியுமா? சோத்த ஆக்கி வச்சு தம்பிக்கும் சோத்த போட்டு ஸ்கூலுக்கு கூட்டிட்டும் போகணும். அவனை நாளாப்புல விட்டுட்டு 7வது வகுப்புக்கு போய் உட்காரணும். மிஸ்ஸு கொஞ்சம் லேட்டானாலும் நறுக்குன்னு கையோ காலையோ போட்டு கிள்ளி விட்டுடும். அங்க எதுவும் பேசாத மூதி இங்க வந்து அம்மா கிட்ட சண்டை போடும். என்ன பண்றது? டீச்சராண்ட போய் சண்டை போட முடியுமா? உங்க ஐயன் இப்பவோ அப்பவோன்னு கிடக்குறாரு. பந்தலூர் ஆயா வந்து சொல்லிட்டு அப்படியே 4 தேங்காய பையில திணிச்சிட்டு போனா. இவளுக்கு மனசு கேட்கல. அம்மாசி தனியா இவளை வளர்த்து பக்கத்து ஊரானுக்கு கட்டி கொடுத்து வாழ்க்கையே கொடுத்துருக்கான். அவனுக்கு ஒண்ணுன்னா மனசு கேக்குமா? அப்பனும் ஆத்தாலும் திருவிழாக்கு போன இடத்துல ஆத்துல விழுந்துட்ட இவளை காப்பாத்த அவங்க குதிக்க இவ எப்படியோ தப்பிச்சு அவங்க 2 பேரும் ஆத்தோட போயிட்டாங்க. ஊர்ல இவளை அத்தனை பேரும் வந்தாங்க. அப்பனையும் ஆத்தாலையும் அனுப்பிச்ச மகராசி அப்படின்னு அவளை கரிச்சு கொட்டிட்டு இருந்தாங்க. அமாவாசை கிழமை மட்டும் அந்த நேரத்துல அவளை தன்னோட குடிசைக்கு கூட்டிட்டு போய் வச்சு காப்பாத்தாம இருந்தா. இதுக்கும் அமாவாசை கிழமை ஒண்டி கட்ட. வயசு அப்பவே 60க்கு மேல. 10 சென்ட் இடம் இருக்கும். அதுலயும் 2 புளிய மரம் வச்சு பறந்து விரிஞ்சு கிடக்கும். வருஷத்துக்கு புளிய எடுத்து கொடுத்து வாழ்க்கையே ஓட்டிக்கிட்டு இருந்தவன். மாசிலாமணி வந்த பின்னாலதான் ஆடு கோழி வளர்க்க ஆரம்பிச்சா. அதைய வளர்த்தி வித்து காசாக்கி கிழவங்கிட்ட கொடுப்பாள். அவன் கம்முனு வை, உன் கல்யாணத்துக்கு இப்பவே சேர்த்துக்கோ பதுசாய் சொல்லிவிடுவான். 10 வருடங்களில் அவள் சேர்த்து வச்ச பணம், அம்மாசி கிழவன் புலி வித்த பணம் எல்லாத்தையும் போட்டு மாசிலாமணிய பக்கத்து ஊர் பரமனுக்கு 7-8 ஆட்டுக்குட்டி வாங்கி கொடுத்து கல்யாணம் முடிச்சு வச்சான். அம்மாசியையும் தன்னோடு வர சொல்லி பார்த்தா மாசிலாமணி. அவன் புளிய மரத்தை விட்டு வரவே மாட்டேன் என்று சொல்லிவிட்டான். வாரம் ஒரு தடவை பேத்திய போய் பார்த்து புளியம்பழம் வித்த காசை கொடுத்து வருவான். மாசிலாமணி சொல்லி பார்த்தாள். இந்தா, சும்மா சும்மா பேத்திக்குன்னு வந்து கொடுக்காதே. உனக்குன்னு நான் என்ன செஞ்சிருக்கேன்? என் கூட வந்து பேசாம கெடனாலும் கேட்க மாட்டேங்கிற. மூக்க சிந்துவாள். அசரமாட்டான் அம்மாசை. பேத்தி அவனுக்கு கோழி அடித்து ரசம் வைத்து கொடுப்பாள். 3 வேளையும் திருப்தியாய் சாப்பிட்டு பேர குழந்தைகளுக்கு கையில் வைத்திருந்ததை எல்லாம் கொடுத்துவிட்டு தன் ஊருக்கு நடக்க ஆரம்பித்து விடுவான். மாசிலாமணி கணவனை விரட்டுவாள். தாத்தனை கொண்டு போய் விட்டு வந்துரு. சில நேரங்களில் அமாவாசையை சைக்கிளில் உட்கார வைத்து ஊருக்குள் விட்டு செல்வான் மாசிலாமணி புருஷன். ஏய் மாசிலாமணி, உன்ற தாத்தன் ஏன் இப்படி இழுத்துக்கிட்டு இருக்காரு? மண் கரைச்சி ஊத்தி பாத்தியா? என்ன மனசுல நினைச்சு இப்படி இழுத்துக்கிட்டு இருக்குது? அவனை வந்து பார்த்து விட்டு கேட்டு போனார்கள். குடிசை முன்னால் புளிய மரத்துக்கு அடியில்தான் அவனை படுக்க வைத்திருந்தது. விழித்து மேலே மரத்தை பார்த்தபடியே கிடப்பான் அமாவாசை கிழவன். அவன் கண்களில் மட்டும் அந்த உயிர் ஒளி கொத்தாய் தொங்கும் புளியம்பழங்களை பார்த்தபடியே இருக்கும். நெஞ்சு மேலும் கீழும் இறங்க மூச்சு திணறலாய் வந்து போய் கொண்டிருக்கும். எத்தனை நாள் இவன் அவஸ்தையை பார்த்து கொண்டிருப்பது என்று மாசிலாமணிக்கு புரியவில்லை. சட்டென அவளுக்கு ஒரு யோசனை வந்தது. பக்கத்து குடிசை கண்ணையனையும் அவன் பொஞ்சாதி ராக்காயையும் அழைத்தவள் அந்த யோசனையை சொன்னாள். முதலில் தயங்கிய அவர்கள் சரி, இதையும் செஞ்சு பார்ப்போமே சரி என்று சொல்ல, இரவில் கிழவன் படுத்திருந்த கட்டிலை அப்படியே அழுங்காமல் தூக்கி
புளிய மரத்தை விட்டு தள்ளி கொண்டு போய் வைத்து விட்டார்கள். காலை படபடப்புடன் அவர்கள் அமாவாசை கிழவனை பார்க்க, அவன் விழிகள் மேலே எதையோ தேடுவது போல அங்கும் இங்கும் அலைய, மாசிலாமணி மெல்ல அவன் அருகில் உட்கார்ந்து, பாவி மழை வந்து புளிய மரம் இரண்டும் சாஞ்சு போச்சே, வாய் விட்டு அழுதாள். வச்ச மரம் வளர்த்த மரம் நட்ட மரம் வாழ வச்ச மரம் சாஞ்சு போச்சே. அழுகையாய் அவள் அந்த பாடலை அமாவாசை அருகில் பாடிக்கொண்டிருக்க, கொஞ்சம் கொஞ்சமாய் அவன் கண்கள் மங்க ஆரம்பிக்க, வெஞ்சு கூடு மெல்ல தணிந்து, கண்களில் அதுவரை இருந்த பிரகாச ஒளி மங்கி, விழுக் என தொண்டை குழியில் இருந்து பெரும் சத்தம் வர, அப்படியே நிலைக்குத்தி போனது அவன் கண்கள். அதன் பின் அவனின் எந்த அசைவுகளும் இல்லை. அதுவரை அவனையே பார்த்து கொண்டிருந்த மாசிலாமணி தன் நெஞ்சில் அடித்து கொண்டு அழ ஆரம்பித்தாள். ஆத்தாளையும் அப்பனையும் கொண்டு போன இந்த சிறுக்கி, இப்போ உன்னையும் பொய்யை சொல்லி கொண்டு போட்டேனே. அவள் கூப்பாடு அந்த ஊரை எழுப்பி அமாவாசை கடைசியாய் பார்க்க வரவழைத்தது. இந்த கதையை ரசித்திருந்தீர்களா? அடுத்த வாரம் இன்னொரு உலகத்தில் சந்திப்போம். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்போது செய்யுங்கள். இது கதையோடு என் உலகம். உங்கள் குரல் தோழி கதைகளோடு.